Good morning students. Today we are going to see 8th standard poem reading. பாத்தீங்க நம்பர் 53ல இருக்கு. My hobby என்ன reading. அதோட question answers தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். My hobby reading. அதோட question answers பார்க்கறோம். இது எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படினா பேஜ் நம்பர் 53ல இருக்கு. Comprehension question. First question என்ன? What is the hobby of the poet? What is the hobby of the poet? அதாவது என்ன அப்படின்னா poetோட hobby என்ன, பொழுதுபோக்கு என்ன அப்படிங்கிறது தான் வந்து first question. What is the சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. What is the hobby of the poet? poetோட பொழுதுபோக்கு. hobbyனா என்னமா? பொழுதுபோக்கு. hobbyனா என்ன? பொழுதுபோக்கு. poetோட பொழுதுபோக்கு என்ன? ஆன்சர் எழுதும்போது what is the hobby of the poet? அதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் the hobby of the poet. ஃபர்ஸ்ட் the hobby of the poet ன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்குங்க. the hobby of the poet இங்க இஸ் இருக்கல, அந்த இஸ் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். yes, of course it is reading. hobby of the poet என்ன? reading. reading spelling R E A D I N G, reading. answer என்ன? what is the hobby of the poet? poetோட பொழுதுபோக்கு என்ன? poetோட பொழுதுபோக்கு என்ன? reading. reading என்னது? படிக்கிறது தான் அவருடைய பொழுதுபோக்கு, வாசித்தல். the hobby of the poet is reading. reading னா வாசித்தல். answer சொல்லுங்க. the hobby of the poet is reading. reading என்ன? வாசித்தல். what is the hobby of the poet? the hobby of the poet is reading. second question பார்க்கலாமா? second question, what does ajar means? ajarனு படிக்காதீங்க, ajar. இந்த r வந்து silent. what does ajar means? AJAR, ajarனு படிக்கக்கூடாது. இந்த r வந்து நமக்கு என்ன? silent. இப்போ எப்படி படிக்கணும்? what does ajar mean? ajarனா மீனிங் என்ன? செகண்ட் கொஸ்டின், what does ajar mean? ஆன்சர் பார்க்கலாமா? what does ajar mean? ஆன்சர் பாருங்க. ajar means slightly open. இந்த மீன்ஸ் எப்படி எழுதுறோம் அப்படின்னா does plus mean. does plus mean என்ன ஆகும்? மீன்ஸ் ஆகும். do plus mean னா மீன். did plus mean அதே மாதிரி does plus mean அப்படின்னா என்ன ஆகும்? மீன்ஸ். எப்போதுமே கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எழுதும்போது இந்த ஆக்சிலரி வேர்பும் ஹெல்பிங் வேர்பும் ஜாயின் பண்ணி மெயின் வேர்பாக வரும். இங்கே என்ன இருக்கு? டஸ் இருக்கு. டஸ் பிளஸ் மீன் என்ன ஆகும்? மீன்ஸ் ஆகும். அப்போ இங்கிருந்து எடுங்க. அஜார் மீன்ஸ் அஜார். இந்த ஆர் வந்து சைலண்ட். அஜார் மீன் ஸ்லைட்லி ஓப்பன். ஸ்லைட்லி என்னது? கொஞ்சமா ஓப்பன். ஓப்பன் என்ன? திறந்து இருக்கிறது. கொஞ்சம் லேசா திறந்து இருக்கிறதுக்கு தான் வந்து அஜார் மீன்ஸ். அப்ப சொல்லுங்க, கொஸ்டின் சொல்லுங்க. வாட் டஸ் அஜார் மீன்? அஜார் மீன்ஸ் டஸ் பிளஸ் மீன் என்ன ஆகும்? மீன்ஸ் ஆகும். அஜார் மீன்ஸ் ஸ்லைட்லி ஓப்பன். ஸ்லைட்லி SLIGHTLY, ஸ்லைட்லி ஓப்பன் OPEN, ஓப்பன். ஓப்பன்னா திறந்திருக்கு. க்ளோஸ்னா மூடிக்கிறது. ஓப்பன்னா திறக்கிறது. அதுதான் வந்து ஆப்போசிட் ஆஃப் ஓப்பன் என்ன? க்ளோஸ். ஸ்லைட்லி. ஸ்லைட்லினா சிறிதளவு, கொஞ்சமாக. ஸ்லைட்லி ஓப்பன். ஓப்பன்னா திறக்கிறது. இப்போ மீனிங் சொல்லுங்க. வாட் டஸ் அஜார் மீன்? அஜார் மீன்ஸ் ஸ்லைட்லி ஓப்பன். ஸ்லைட்னா கொஞ்சமா சிறிதளவு திறந்திருப்பது தான் வந்து அஜார் மீன்ஸ். தேர்ட் கொஸ்டின் போகலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Can the poet fly without wings? Can the poet fly without wings? wings என்ன? சிறகுகள். poetனால பறக்க முடியுமா? wings இல்லாம பறக்க முடியுமா? நம்மளால பறக்க முடியுமா? யாருனாலையும் பறக்க முடியாது. ஸோ கேள்வி என்ன? Can the poet fly? flyனா பறக்கிறது. without wings, wingsனா சிறகுகள். சிறகு இல்லாம பறக்க முடியுமா poetனால? அதோட ஆன்சர் பார்க்கலாமா? Can the poet
fly flyனா பறக்கிறது flyனா என்னது aeroplane flies in the air ங்கறமல அது மாதிரி flyனா என்ன பறத்தல் birds fly in the sky அந்த மாதிரி தான் வந்து flyனா என்னது பறக்கிறது can the kite fly without wings wingsனா என்னது சிறகுகள் சிறகுகள் இல்லாம kiteனால பறக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அப்ப ஆன்சர் என்ன no the kite cannot the can not சேர்ந்து cannot fly without wings no the kite cannot can plus not equal to cannot no பக்கத்துல கமா போட்டுக்கணும் the kite cannot fly without wings question சொல்லுங்க can the kite fly without wings அதாவது சிறகுகள் இல்லாமல் kiteனால பறக்க முடியுமா no the kite cannot fly without wings சொல்லுங்க no the kite cannot fly without wings can the kite fly without wings no the kite cannot fly without wings இப்போ நம்ம நாலாவது क्वेश्चन பார்க்கலாம் what can children do to the society if they read what can children do to society if they read children என்னது குழந்தைகள் வந்து படிக்கிறதுனால சொசைட்டிக்கு என்ன செய்ய முடியுங்கிறது தான் கேள்வி என்ன செய்வாங்க what can children do என்ன வந்து குழந்தைகளால செய்ய முடியும் to society யாருக்கு சமுதாயத்துக்கு if they readனா அவங்க படிச்சாங்கன்னா சமுதாயத்துக்கு அவங்க என்ன செய்ய முடியும் தான் வந்து கேள்வி இப்போ இதோட ஆன்சர் நம்ம பார்க்கலாம் பாருங்க what can children do to society if they read அப்ப ஆன்சர் பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எடுங்க if they read அவங்க படிச்சாங்கன்னா அவங்க வாசித்தால் அவங்க படிச்சாங்கன்னா if the children தேங்கிறது யாரு குழந்தைகள் childங்கிறது சிங்குலர் childrenங்கிறது plural பன்மை குழந்தைகள் childங்கிறது குழந்தை childrenங்கிறது குழந்தைகள் if the children read குழந்தைகள் படிச்சாங்கன்னா they can bring a positive change to the society நல்ல சிந்தனை சீரிய சமுதாயமாக சிறந்த சமுதாயமாக உருவாக்க முடியும் குழந்தைகள் படிக்கிறதுனால என்ன ஆகும் சிறந்த சமுதாயமாக உருவாக்க முடியும் சமுதாயத்துல நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து அவங்களால கொண்டு வர முடியும் அதான் சொல்லியிருக்காங்க they can bring a positive change to the society நல்ல எண்ணங்களும் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பாடையும் வளர்க்க முடியும் சமுதாயத்தில் வளர்க்க முடியுங்கிறது தான் if the children read they can bring a positive change to the society இப்போ அஞ்சாவது क्वेश्चन பார்க்கலாம் what is the theme of the poem what is the theme of the poem தீம்னா உட்கரு பொருள் வந்து அந்த போயத்தோட பொருள் என்ன இந்த போயம் வந்து இந்த போயட் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்க இந்த போயட் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்க தீம்னது ஒரு கருத்து என்ன கருத்தை வந்து இந்த போயட் வந்து இந்த போயம் மூலமாக சொல்லியிருக்காங்க அதுதான் சொல்லியிருக்காங்க வாட் இஸ் த தீம் ஆஃப் த போயம் இந்த போயத்தோட உட்கரு என்ன கருத்தை வந்து போயட் வந்து நமக்கு இந்த போயம் மூலமாக சொல்கிறார்கள் அதை வந்து நம்ம ஆன்சராக பார்க்கலாம் ரீட் பண்ணுங்க is the theme of the poem இந்த போயத்தோட கருத்து என்ன அப்படின்னா the theme இங்கிருந்து எடுங்க the theme of the poem இந்த verb வந்து பின்னால கொண்டு வாங்க the theme of the poem is என்ன அப்படின்னா ரீடிங்னா வாசித்தல் builds the society ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது எது அப்படின்னா வாசித்தல் இப்போ வந்து வாசிக்கிற திறமையே இல்லாமல் போயிடுச்சு குழந்தைங்களுக்கு வாசிக்கிறதே இல்லை எப்போ பார்த்தாலும் டிவி முன்னால் உட்காந்து டிவியே பார்த்துட்டு இருக்கிறோமில்ல நம்ம வாசிக்கிறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல ஆனால் அவ்வாறு செய்யாமல் நல்லா ரீட் பண்ணால் ரீடிங் பில்ட்ஸ் த சொசைட்டி ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்குறது எது ரீடிங் தான் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் சொல்கிறாங்க ஸோ என்ன வாட் இஸ் த தீம் ஆஃப் த போயம் The theme of the poem is reading builds the society. ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது எது அப்படின்னா ரீடிங் தான் வாசித்தல்னு சொல்லி முடிச்சிருக்காங்க
I hope you can understand this 5 question. நல்லா படிச்சு பாருங்க அந்த 5 கொஸ்டினும். இந்த 5 கொஸ்டினும் நல்லா படிச்சுட்டு இதோட ஆன்சரை நீங்களே ட்ரை பண்ணி எழுதுங்க. நான் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் வேறு மாதிரி நீங்கள் இந்த போயத்தை படிச்சுட்டு நீங்களே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். நான் படித்து காமிக்கிறேன். வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த poet? ஹாபின்னா என்னது? பொழுதுபோக்கு. ஹாபின்னா என்னமா? பொழுது. இஸ் த ஹாபி ஆஃப் த poet. ஹாபின்னா என்னது? பொழுதுபோக்கு. The hobby of the poet is, poetனா கவிஞர். Hobby of the poet, poetனா கவிஞர், is reading. readingனா வாசித்தல். So சொல்லுங்க, what is the hobby of the poet? The hobby of the poet is reading. Second question, what does aja means? இந்த R வந்து silent. What does aja mean? Aja means slightly open. Slightlyனா பாதி திறந்து இருக்கிறது தான் வந்து slightly open. Aja means slightly open. Can the poet fly without wings? Flyனா பறக்கிறது, wingsனா சிறகுகள். No, canனா முடியுமா? No, the poet cannot fly without wings. முடியாது, poetனால பறக்க முடியாது. No, the poet cannot fly without wings. நாலாவது கொஸ்டின் பாருங்க. What can children do to society if they read? Children என்னது? குழந்தைகள். Society அப்படின்னா சமுதாயம். சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும்? If they read, அவங்க படிச்சாங்க அப்படின்னா. If the children read, குழந்தைகள் வந்து படிச்சாங்க, வாசித்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து படிக்கிறதாவே வச்சுக்கோங்க. If the children read, they can bring a positive change. சேஞ்சுனா மாற்றம். சமுதாய மாற்றத்தை ஒரு நல்ல சிறந்த சமுதாயமாக உருவாக்க முடியும். டு த சொசைட்டி. அஞ்சாவது கேள்வி பாருங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் த போயம்? இந்த போயத்தோட கருத்து என்ன? த தீம் ஆஃப் த போயம் இஸ் ரீடிங். ரீடிங்னா வாசித்தல். பில்ஸ்னா கட்டுது. த சொசைட்டி, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியுங்கிறது தான் வந்து இந்த தீம் ஆஃப் த போயம். எதனால் உருவாக்க முடியும்? படிப்பதனால். ரீடிங். ரீடிங் பில்ஸ் த சொசைட்டி இஸ் த தீம் ஆஃப் த போயம். இப்படி எழுதலாம். ரீடிங் பில்ஸ் த சொசைட்டி இஸ் த தீம் ஆஃப் த போயம். இல்லாட்டி த தீம் ஆஃப் த போயம் இஸ் ரீடிங் பில்ஸ் த சொசைட்டி. இந்த 5 கொஸ்டினும் நல்லா படித்து ஒரு டைம் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 8th standard students. Thank you.